முன்னாடி இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் குதிரைவாளி என்று சொல்லக்கூடிய ஒரு வறட்சி தாங்கிய ஒரு சிறுதானியம். இந்த சிறுதானியம் பார்த்திங்கன்னா தென்னிந்திய அளவில் நிறைய விளைவிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் நிறைய அளவில் விளைவிக்கப்பட்டு அதை நுகர்வு பொருளாக எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறுதானியத்தில் நமக்கு தெரியாத எண்ணற்ற சத்துக்களும் நல்ல நன்மை தரக்கூடிய தாதுக்களும் நிறைய இருக்கிறது. அப்படி பார்த்தோன்னா நமக்கு நார்ச்சத்து, இரும்பு சத்து, அதே மாதிரி மாவுச்சத்து, மெக்னீஷியம் போன்ற அற்புதமான சத்துக்கள் இதில் நிறைவாகவே காணப்படுது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் கருங்குதிரைவாளி அல்லது செங்குதிரைவாளி என்று சொல்லக்கூடிய இன்னொரு விதமான பயிர். இந்த பயிருக்கும் நீங்கள் முன்னாடி பார்த்த குதிரைவாளிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதை விட இதோட ஆற்றல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.